அன்பார்ந்த நண்பர்களே, அன்புமிக்க பக்தர்களே, தற்சமயம் தாங்கள் பார்க்க இருப்பது கொங்கராயநல்லூர், நாகை மாவட்டம், திருமருகல் ஒன்றியம், கொங்கராயநல்லூர் கிராமம். வீற்றிருக்கும் பிடாரி அம்மன், பிடாரி அம்மனின் சன்னதி இதுதான். இந்த பிடாரி அம்மனின் ஸ்டோரி, அதாவது கதை விசித்திரமானது. அது பலருக்கும் அறியாததே, தெரிவதில்லை. ஆனால் மிக சக்தி வாய்ந்த இந்த பிடாரி அம்மன், முடிகொண்டான் பிடாரி அம்மனுக்கும் இந்த அம்மனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது பலருக்கும் தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பாருங்கள், மேற்பகுதியை பாருங்கள். அம்மன் எந்த நிலைமையிலே கொங்கராயநல்லூரிலே வீட்டிருக்கின்றார்கள் என்று, எப்படி காட்சியளிக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வாருங்கள். அருமையாக காட்சி கொடுக்கின்றாள். ஒரு சிறு கதை உங்களுக்கு கூறப்போகின்றேன். பொறுமையாக கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் பிடாரி அம்மன் குளம். இந்த குளம் பிடாரி அம்மன் கோயில் குளம். கொங்கராயநல்லூரிலே 2 குளங்கள் இருக்கின்றன. ஒன்று பெருமாள் கோயில் குளம், மற்றொன்று பிடாரி கோயில் குளம். பேரே இது போன்றுதான். அம்மாளின், இறைவனின் அருள் பெற்ற தலம் போல் இது அமைந்து வருகின்றது. இந்த குளத்திலே மீன் வளர்த்து, மீன் குத்தகை ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தால் விடப்படுகின்றது. இந்த முறை, அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த குளத்தில் ஏலம் எடுப்பார்கள். ஏலம் எடுத்து அதற்கு ஒரு கோயிலுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மாலை கூட செலுத்த மாட்டார்கள். நான் இவ்வூருக்கு வந்து 10 வருடங்கள் ஆகின்றது. 10 வருடங்களாக நான் இதை கண்காணித்து வருகின்றேன். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பூ மாலை போட்டு அர்ச்சனை செய்வதாக நான் அறிந்ததில்லை இந்த குளம் எடுப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த குளங்களை ஏலம் எடுத்து அதிலிருந்து வரும் வருமானத்தில் லாபத்தை இந்த பெருமாள் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கும், பிடாரி கோயிலாக இருந்தால் பிடாரி கோயிலுக்கும் செய்வதாக 5 வருடமாக முயற்சி செய்து வருகின்றேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. 3-4 வருடங்களுக்கு முன்பு மும்மரமாக இதை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தேன். ஆனால் கிராமங்களால் அது எடுக்கப்பட வேண்டும் என்றும், அது அந்த பணம் கோயிலுக்கு சேர்க்கப்படும் என்றும் கூறினார்கள். அப்போது நானும் கூறினேன், இந்த பெருமாள் கோயிலுக்கே அந்த பணத்தை, லாபத்தை அழியுங்கள், ஏதாவது செய்யுங்கள். இந்த பிடாரி அம்மன் கோயிலிலிருந்து வரும் லாபத்தை, இந்த குளத்தில் இருந்து வரும் லாபத்தை இந்த பெருமாள் பிடாரி அம்மனுக்கே ஒரு சிறிய ஏதேனும் ஓடு மாற்றி ஒரு நல்ல செயலை செய்யுங்கள் என்றும் கூறியிருந்தேன். ஆனால் எடுத்தார்கள். இதுவரை அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. இந்த முறை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த குளத்தை, முன்னாள் இராணுவ வீரராகிய கேசவன், நான் இந்த குளத்தை தற்சமயம் ஏலத்தில் எடுத்துள்ளேன். போன வருடம் 5000 ரூபாய்க்கு போன இந்த இடம் இந்த முறை 17,160 ரூபாய்க்கு ரெசிப்ட் போட்டு உள்ளார்கள். ஏனென்றால் இதில் ஒரு தாக்கமும் ஒரு போட்டியும் ஏற்படுத்தி இதை இந்த ரேட்டை உயர்த்தி உள்ளார்கள். நான் நினைத்தது என்னவென்றால், இது இடிந்து கிடந்ததை எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைத்தால் அதில் ஒரு பாகத்தை எடுத்து
சின்ன கொட்டகை, சீட்டு கொட்டகை அமைத்து இந்த பிடாரி அம்மனை அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் இந்த குளத்தை ஏலத்திற்கு எடுத்தேனே தவிர, நான் லாபம் அடைய வேண்டும், இதிலிருந்து சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நான் எடுக்கவில்லை. அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் இப்பொழுதும் செயல்பட்டு வருகின்றேன். ஆனால் இது 5000 ரூபாய்க்கு சென்றது ஒரு 7500 ரூபாய்க்கு சென்றிருந்தால் கூட எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைத்திருக்கும். அந்த 10,000 ரூபாய் பாக்கி உள்ளதை வைத்து நான் ஒரு சிறு கொட்டகை அமைத்து அம்பாளை இருக்கையில் அமைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு போட்டியாக இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இப்படி செய்திருப்பது வருத்தத்தை தெரிவித்தாலும், இந்த அம்பாளின் சக்தியை காண இதில் உள்ள மீன்கள் அதிகரித்து எனக்கு லாபத்தை கொடுத்து அதில் இருந்து வருமானத்தை வைத்து நான் ஒரு 2 வருடங்கள் ஆனாலும் 3 வருடங்கள் ஆனாலும் இதை தொடர்ந்து எடுத்து இந்த அம்பாளுக்கு, பிடாரி அம்மனுக்கு ஒரு ஆலயம் சீட்டில் அமைப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். இதை விரும்பும் சில கிராம நண்பர்கள், இல்லை எனது பக்தர்கள், தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்கள் இதற்கு உதவி செய்யாவிட்டாலும் ஒவ்வொருத்தரையும் செய்யாமல் இருங்கள். என்னுடைய நல்ல நோக்கத்தை எனக்கு ஆதரிக்காவிட்டாலும் அருமையாக ஒதுங்கி இருங்கள். நான் செயல்பட ஆதரவு கொடுங்கள். நன்றி. வணக்கம்.